நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் எல்லோரும் சப் இன்ஸ்பெக்டர் தான் பவரான போஸ்டிங், ஏன் வந்து நீங்கள் ஸ்டேஷன் ஆஃபீஸரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து மோஸ்ட்டாக எல்லா பப்ளிக்கோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், கனெக்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஃபயர்மேனாக இருந்தேன். ஒரு ஃபயர்மேன் ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஆனால் அந்த 10th குவாலிஃபிகேஷனில் அவன் என்ன டிகிரி ஹோல்டரோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஃபயர் கால்னு போயிட்டா அவன் ஹி ஆக்ட் அஸ் அ டாக்டர், ஹி ஆக்ட் அஸ் அ இன்ஜினியர், ஹி ஆக்ட் அஸ் அ ஃபிசிஷியன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து இன்ஜினியராக ஆக்ட் பண்ணுவான். இந்த பில்டிங் எந்த பேஸில் சாஞ்சிருக்கு, இந்த எப்படி கொலாப்ஸ் ஆச்சு, எந்த இதில் என்ன வே நம்ம சூஸ் பண்ணால் அந்த பாடி விக்டிம் எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல அவன் ஹி ஆக்ட் அஸ் இன்ஜினியர். ஒரு தண்ணிக்குள்ளே ஒருத்தர் மூழ்கிட்டாருன்னா அந்த இடத்துல சிபிஆர் கார்டியோபல்மனரி ரெசசினேஷன் கொடுக்கும்போது ஹி ஆக்ட் அஸ் அ டாக்டர். ஸோ இந்த ஒரு ஃபயர்மேனுங்கிற ஒரு சின்ன குவாலிஃபிகேஷனுக்குள்ளே இப்படி மல்டிபிள் டேலண்டட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் ஒரு ஃபயர்மேனாக இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணுற காரணம், இப்போ இந்த செகண்டில் இந்த மூமெண்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸில் ஏதோ ஒரு ஃபயர்மேன் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஷன் ஆஃபீஸரோட ஹெல்ப்பால் அவங்க தலைமையில் ஒவ்வொரு உயிரை ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் நமக்கு பணம் கொடுத்தாலும், எவ்வளோ தான் நமக்கு ஆடம்பரமான என்டியூரன்ஸான லைஃப்பை நம்ம கொடுத்தாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றுங்க, ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம், ஒருத்தரோட லைஃப்பை சேவ் பண்ணோம், ஒரு அனிமலோட லைஃப்பை சேவ் பண்ணோம் அப்படிங்கும்போது அது உலகத்திலே மிகப்பெரிய ப்ரைஸ்லெஸ் கிஃப்டாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ தட்ஸ் ரீசன் ஐ எம் சூஸ் அ ஸ்டேஷன் ஆஃபீஸர்.